எடுத்துக்கணும், அதை அப்படியே விடலாமா, இல்லை போய் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா, அது ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னு ஒரு வார்த்தை விட்டீங்க. நீங்கள் அந்த எக்ஸசைஸ் தான் உங்களை இம்ப்ரூவ் ஆகிருக்க வேண்டிய வேறு எதுவும் இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது, ஒரு பெயின், பேக் பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் பெயின் வந்து தூங்கின அடுத்த நாள் ரிலீவ் ஆனால் அது பியூராக வந்து மசில்னாலேயும் போன்னாலேயும் வர பெயின் தான் அது. ஓஹோ. இப்போ நீங்கள் தூக்கத்தினால காலம்பரம் எந்திருக்கிறீங்க, ரொம்ப பெயின் இருக்குன்னு சொன்னால் சேஞ்ச் யுவர் மேட்ரஸ். உங்கள் மேட்ரஸ்னால அந்த ப்ராப்ளம் வரலாம். சரி, இந்த மேட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க 30 டென்சிட்டி, 32 டென்சிட்டி, 40 டென்சிட்டின்னு டென்சிட்டி அந்த அமுங்கிற திறனை வச்சு டென்சிட்டி வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஷாப்பில் வாங்குறப்போ இது என்ன டென்சிட்டி உள்ள ஃபோம்னு கேட்கணும் உங்களுக்கு. நீங்கள் ஃபோமில் படுத்திங்கனாக்கா, இப்போ இலவ மஞ்சு மெத்தனா அந்த டென்சிட்டியை பற்றி கவலையே கிடையாது. ஒரு கட்டாதரில் படுத்திங்கன்னா அந்த டென்சிட்டி பற்றி கவலை. பட் ஃபோம் வந்து உங்கள் பாடியை ஷேப் பண்ணுது. நீங்கள் அமுங்கிறதுனால உங்கள் பாடிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அது அந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருந்தால் தான் பேக் பெயின் வராது. அந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் படுத்தவொன்னே ஒரு குழி வருதுன்னு வச்சுங்க, முதுகே வளைஞ்சி நீங்கள் படுத்துருப்பீங்க உங்களை அறியாமலே. அப்போ வந்து ஸ்பைன் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகுது. ஸோ காலமாக எந்திருக்கிறப்ப எனக்கு வலி இருக்குன்னு சொன்னால் நீங்களாவே முடிவு பண்ணி, இது வந்து ரெஸ்ட் எடுத்தப்புறம் பெயின் இருந்தால் அது தப்பு இல்லையா? ஸோ ரெஸ்ட் எடுக்கிறப்ப பெயின் இருந்ததுன்னா டெஃபினட்டாக மேட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது. சேஞ்ச் யுவர் மேட்ரஸ். தலகாணி வச்சுக்கலாமா? நல்லா தலகாணி தாராளமாக வச்சுக்கலாம். பட் மேட்ரஸே போகிறோம் உங்களுக்கு அந்த பேக் பெயின் கார்டு. தலகாணி வந்து கழுத்து வலிக்காக. நான் வந்து இதை சொல்கிறது வந்து பேக் பெயினுக்காக ஃபுல் மேட்ரஸ், டென்சிட்டி ஹை, திக்னஸ் ஹை, இது இருந்ததுன்னா உங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக குறையும். இப்போ ஒரு 6 இன்ச்சு குறைஞ்சி மேட்ரஸ் படுத்தாக்க நிச்சயமாக பேக் பெயின் வரும். ஏன்னா உங்கள் உடம்பு வெயிட்டே 100 கிலோ 50 கிலோ இருக்கிறப்போ, 50 கிலோ வெயிட்டே உங்கள் மேட்ரஸ் அமுத்துறப்போ தரையோட தான் படுத்துருப்பீங்க. ரெண்டாவது உங்கள் முதுகு அப்நார்மல் ஷேப் ஆகிடும். ஸோ இது வந்து நாங்கள் இங்கிலீஷில் வந்து ஆக்சுவலி எர்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்லீப் எர்கானமிக்ஸ்னு. ஒரு ஸ்லீப் பண்ணுறப்போ பாடி வந்து ஒரு ஷேப்பில் தான் இருக்கணும். அதை வந்து அந்த ஸ்பைன் வந்து ஒரே சென்ட்ரலில் இருக்கணும். ஸ்பைன் இப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி இப்படி வளைஞ்சி வந்திருந்தாக்க அடுத்த நாள் காத்தால நிச்சயம் பெயின் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்லீப்புக்கு அப்புறம் வந்த பெயின்னா நீங்களாவே கரெக்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் டாக்டர் ஆகுங்க. இப்போது நாள் பூரா பெயின் இருக்குது, அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராபப்ளி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளீடிங் தொந்தரவுகளோ ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து இந்த am I having any இந்த ஏதாவது ப்ராப்ளம், கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்காங்கிறத பார்க்கணும். அவங்களே உங்களோட கிட்னிஸும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிடுவாங்க. இதுக்கும் மிஞ்சி பெயின் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்பைனை நம்ம ஸ்கேன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பைனல் கார்டு வேறு, ஸ்பைன் வேறு. இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு வராது, ஸ்பைன் தான் வரும், நர்வ் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து சில ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் உரையாமல் இருக்கிறதுக்காக ஒரு நம்ம இந்த இது வாஷர் போடுவீங்க, அந்த மாதிரி வாஷர் மாதிரி இருக்கிறது தான் டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும். சின்ன வயசில் வயசாக அதனோட வாட்டர் கண்டென்ட் குறைய ஸ்டிஃப் ஆகிடுது. ஸ்டிஃப் ஆனால் எங்கடா சாக்குன்னு பார்த்து இப்போ மேலே ஒரு அழுத்தம் கீழே ஒரு அழுத்தம் வந்தால் பிரிங்கிடுது. இதான் நம்ம டிஸ்க்னு. இது பெண்களுக்கு மட்டும் இல்லையா டாக்டர், இல்லை ஆண்களுக்கும் காரணங்கள் வேற? ஆமாம், பைக் ரைடிங், ஜம்ப் பண்ணுறது, அந்த இதில் வந்து ஸ்பீட் பிரேக்கரை நிறுத்தாமல் போகிறது, அடிக்கடி வந்து குலுங்க ஷாக் அப்சார்பர் நல்லா இல்லாத பைக்கில் போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்னால ஆம்பளைகளுக்கும் ஆண்களுக்கும் வரத்தான் வருது. பீரியட்ஸ் டயத்தில் இந்த மாதிரி 2 வீலரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்க் ஸ்லிப் ரொம்ப இன்னும் கொஞ்சம், ஏன்னா பீரியட்ஸ் டயத்தில் அந்த ஹார்மோன் செக்ரேஷன் ரொம்ப இருக்கிறதுனால அந்த ரிலாக்ஸிங் நல்லா ஃபுல்லாக இருக்கும். அந்த ரிலாக்ஸ் பண்ணப்போ போய் டம்முன்னு நம்ம ஒரு அதிர்ச்சியை கொடுத்தோம்னா அது விலகிடும். அது டாக்டர், இப்போ என்னோட அத்தைக்கு இதே மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னாங்க டாக்டர், சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு. பட் இப்போ அவங்க வந்து பயப்படுறாங்க டாக்டர். இப்போ அவங்களுக்கு சர்ஜரி தான் சொல்லிட்டாங்க. பட் யூஸ்வலாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பைன் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணால் நாளைக்கு திருப்பி பழைய நிலைமைக்கு நம்மளால் வர முடியுமா, நம்மளால் நடக்க முடியுமா? அதனால் அது ஒரு பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சரியான உடனே மறந்து போய்ட்றாங்க. அது யாரும் பயப்படக்கூடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல வந்து இந்த ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறீங்களோ இல்லைன்னா ஒரு ஸ்கேன் எடுத்தால் கூட நீங்கள் 100 பேருக்கு ஸ்கேன் எடுங்க, அது கிட்டத்தட்ட 90 பேருக்கு இந்த டிஸ்க்கு கொஞ்சம் விலகி தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு விலகி இருக்கு, அது எந்த நரம்பை பாதிச்சிருக்கு, அந்த பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட 75 பங்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா தான் ஆப்ரேஷன். இப்போ வந்து சில டெஸ்ட்டுகள், எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அந்த நர்வ் வந்து உயிரோடு இருக்கா, அந்த நர்வ் எந்த அளவு கம்ப்ரஸ் பண்ணியிருக்குன்னு நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். அப்படி கண்டுபிடிக்கிற பக்கத்தில் நர்வ் நார்மலாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து ஆப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ட்ராக்ஷன் சொல்லி அந்த இடுப்பை வந்து லேசாக இழுத்து விட்டாக்க இந்த வேக்கத்தினால திருப்பி அந்த டிஸ்க்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.
அது அந்த டிஸ்க் வந்து இந்த நரம்பை அழுத்தம் வந்து குறைஞ்சு விடும். அப்படி குறைஞ்சி சில மருந்துகளையும் போட்டாக்க நல்லாவே ஓரளவுக்கு க்யூர் கிடைக்கும். ஆனால் அந்த கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு சொல்லி போட்ட ஒரு நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் வைத்தியம் பண்ணி அதுவும் ஃபெயில் ஆனால், தாங்க முடியாத வலி இருந்தால் ஆப்ரேஷனுக்கு போகலாம். ஆப்ரேஷன் பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து டிஸ்கை தான் எடுக்க போகிறாங்க. அதனால ஒரு மேஜர் சர்ஜரின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேட் பண்ணுறதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து இன்னும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக அந்த ஓசோன் ட்ரீட்மெண்ட்லாம் வந்திருக்கு நிறைய. ஆப்ரேட் பண்ணுறதுனால எந்த வித பயமும் கிடையாது. ஒரு நல்ல திறமையான டாக்டர் அழகாக பண்ணலாம். இல்ல பழையபடி அவங்க நார்மலாக நடக்கலாம், எல்லாம் நார்மலாக நடக்கலாம், நார்மலாக இருக்கலாம், எந்த வித பயமும் கிடையாது. வயசு எவ்வளோ வயசாக இருந்தாலும் பண்ணலாம் இல்லையா? ரொம்ப நன்றி டாக்டர். இந்த லோ பேக் பெயின் பத்தி நம்மளோட நேயர்களுக்கு பல விதமான டவுட்ஸ், கண்டிப்பா பயம் இருந்திருக்கும். இனி தைரியமா சர்ஜரி பண்ணிக்கணுங்கிறவங்க தைரியமா பண்ணிக்கலாம், என்னெல்லாம் பண்ணா அவாய்ட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் நம்மளுடைய பல சந்தேகங்களுக்கு மிகவும் ரொம்ப நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமான பல வழிமுறைகள் நமக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நேயர்களே, அடுத்த வாரம் ஆச்சி மசாலாவின் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில மீண்டும் பிரசவம் குறித்த பல சந்தேகங்களுக்கு நம்மளோட டாக்டர் நல்ல பல விளக்கங்கள் கூற காத்திருக்கார். டோன்ட் மிஸ் இட்.